அவருடைய இடஒதுக்கீட்டுக்கான அந்த பார்வை இருக்குல்ல, அந்த அளவுகோலையே அன்னை எதிர்க்கிறேன். இடஒதுக்கீடு ஏன் வந்ததுன்னு ஒண்ணு பேசணும். அந்த முறை ஏன் வந்தது? நீங்க பொருளாதார அளவு அடிப்படையில் பின்தங்கியவன் வர்றீங்க, அது ஏற்புடையதா? இங்க இடஒதுக்கீடு ஏழை பணக்காரங்கிற அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதா? உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதியின் பாகுபாடு பாராட்டி கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல், அதிகாரம் இவற்றெல்லாம் மறுக்கப்பட்ட உரிமைகள் திருப்பி அவனுக்கு கிடைக்கணும்னு கொண்டு வரப்பட்டதா? நீங்க பொருளாதாரத்தில் நீங்க முன்னேறிய சாதியினருங்கிறீங்க, சாதி முன்னேறிடுச்சுங்கிறீங்க. உலகத்துல யாராவது அறிவார்ந்த ஒருத்தன் சாதி எப்படி தம்பி முன்னேறும்? சரி முன்னேறிட்டான்ல, அப்பதுக்கு அவனுக்கு இடஒதுக்கீடு. காலங்காலமா நீ படிக்க கூடாது, நீ குளத்தில் நடக்கூடாது, கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது, இந்த தெருவில் நடக்கூடாது, இப்படிலாம் இருந்த கொடுமையிலிருந்து மீள்வதற்கு தான் இந்த இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது. அதுல SC STக்கு உள்ளதுல அதுல கிரிமினல் அது இதெல்லாம் எந்த வழியில நீங்க சொல்லுங்க.